இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருவள்ளூர் சிட்டி எப்படி மார்க்கெட் பிரைஸ் வந்து ரைஸ் ஆக போகுது ஆஃப்டர் மெட்ரோ ஃபேஸ் 2 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா பழைய வீடியோ ரெடியூல்ஸ் பார்த்துருந்தோம். அதுல நம்ம மார்க்கெட்டோட ப்ரெசன்ட் கண்டிஷன் என்ன, ஃபியூச்சர் எப்படி மாறப்போகுது, என்ன லேண்ட் ரேட் அப்படின்னு எல்லாம் பார்த்துருந்தோம். அதே தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்ட விஷயம் திருவள்ளூர் என்ன இருக்கு, ஏன்னா சென்னை வெஸ்ட்ல ஒரு சிட்டி, ஒரு பெருசா டெவலப் ஆயிட்டு இருக்கிற சிட்டி, கவர்மெண்டோட ஃபோக்கஸ் எல்லாமே திருவள்ளூர்ல இருக்குது அப்படிங்கிறது. இப்போ அது என்னன்னு பார்த்துடலாம். பொதுவாக வந்து திருவள்ளூர் அப்படிங்கிறது சென்னை வெஸ்டோட ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சேட்டலைட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி அங்கே என்ன ஃபேமஸாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, கோயிலுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உரக்கடம், ஸ்ரீபெரும்புதூர் இதில் ஐடி பார்க்ஸ் வர இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அது போக கரண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை திருப்பதி ஹைவே அது திருவள்ளூர்ல தான் கிராஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் சென்னை அரக்கோணம் ரயில்வே லைன் அப்படிங்கிறதும் அங்கதான் இருக்கு. அப்படிங்கிறப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாமே திருவள்ளூருக்கு ஒரு மணி நேரத்துல போறோம் அப்படிங்கிறது இல்லாம இன்னி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, நீ 3/4 மணி நேரத்துல போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சிரும். நமக்கு இந்த பைபாஸ் எல்லாமே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப. ஆனா அதே மாதிரி டிராபேக் சொல்லணும் இல்லையா, திருவள்ளூர் சிட்டில ஒரு மெயின் டிராபேக் என்ன அப்படின்னா, மேபி இன் ஃபியூச்சர்ல வரலாம், இப்ப மெட்ரோ கனெக்டிவிட்டி இல்ல அப்படிங்கறது பாக்குறோம். ஆனா மெட்ரோ இங்க ஃபேஸ் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஒரு சிட்டி டெவலப் ஆகணும், அதுவும் ஒரு சிட்டி தன்னிகரா, அதாவது ஒரு மாவட்டமா டெவலப் ஆகும், பெருசாகணும் அப்படின்னா சென்னைக்கு அடுத்து திருவள்ளூர் தான். அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப மெட்ரோ ஃபேஸ் 2 எங்கெங்கெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மாதாவரம், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர் காடிட்டர் இங்கெல்லாம் வந்து வர இருக்குது. நம்ம பாக்குற ஃபேஸ் 2 கம்ப்ளீஷன் ஆக போகுது. இப்ப அடுத்து பூந்தமல்லி வரை வந்துருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா, பூந்தமல்லியில இருந்து நியர்பை என்ன திருவள்ளூர். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அடுத்த ஃபேஸ் 3ல கம்பல்சரி திருவள்ளூருக்கு மெட்ரோ பிளான் எக்ஸிகியூஷன் ஆயிரும். அப்ப ரேட் இப்போ இங்கே வாங்கி போட்டால் அதிகமாகுமா அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக திருவள்ளூரில் நான் ஒரு இடம் வாங்குறேன் அப்படின்னா, ஃபேஸ் 3 கம்ப்ளீஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 வருஷம் கூட ஆகட்டும். இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கி போடுறேன் அப்படின்னா, ஃபேஸ் 3 கம்ப்ளீஷன் ஆகும்போது என்னவா இருக்கும் அந்த இடம் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 75 லட்சமாவது அந்த இடத்துக்கான ரேட் இருக்கும். ஏன் அந்த ரேட் இருக்கும் அப்படின்னா, அதுக்குள்ள அந்த சிட்டியோட டெவலப்மெண்ட். இப்போ ஆல்ரெடி சென்னை டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, பக்கத்தில் இருக்கிற நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் தான் பெருசா டெவலப் ஆயிட்டு இருக்குது. அப்ப திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் தான் பெருசா டெவலப் ஆகும். அதுலயும் திருவள்ளூர் இப்ப இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டோட மெயின் போக்கஸே திருவள்ளூர்ல தான் வச்சிருக்காங்க. ஏன் எல்லா ப்ரொமோட்டர்ஸ் அங்கேயே போறாங்க அப்படின்னா, அந்த சிட்டியில இன்னும் இடம் நிறைய இருக்குது, இன்னைக்கு வாங்கி போடக்கூடிய அஃபோர்டபுள் ரேட்ல தான் இருக்குது, பிரைஸ் கம்மியா கிடைக்குது அப்படிங்கிறது. 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு லேண்ட் வேணும் அப்படின்னா, ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வேணும் அப்படின்னாலும் அங்க கிடைக்குது. அது இப்ப ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்வையில பார்த்துட்டு, இல்ல நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பெருசா நான் தூக்கி விடணும் அப்படிங்கிற பார்வையில பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறது திருவள்ளூர் சிட்டி. இப்ப ஒருவேளை இப்ப அங்கேயும் மெட்ரோ வந்துருச்சு அப்படின்னா, திருவள்ளூர்ல இருந்து சென்ட்ரலுக்கு வர மாதிரியா இருந்தாலும் சரி, இல்ல ஏர்போர்ட்டுக்கு வர மாதிரியா இருந்தாலும் சரி, 1 மணி நேரத்துல நீங்க தாராளமா திருவள்ளூர்ல இருந்து சென்ட்ரலுக்கோ இல்ல ஏர்போர்ட்டுக்கோ வந்துட முடியும். அப்படின்னா ஏன் நம்ம அங்க இடம் வாங்கக்கூடாது? இந்த சிந்தனை எல்லாத்துக்குமே வேணும். ஆல்ரெடி திருவள்ளூர்ல கவர்மெண்ட் ஆபீசஸா இருக்கட்டும், எஜுகேஷனல் செக்டர்ஸா இருக்கட்டும், அதிகமா இருக்கிறது திருவள்ளூர்ல தான் இருக்கிறாங்க. இப்படி இருந்தாலே கம்பல்சரி ஒரு மினி சிட்டி ஹப்பா வந்து கன்வெர்ட் ஆகி டெவலப் ஆயிரும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். கவர்மெண்டோட சைட்ஸ்ல போயிட்டு நீங்க திருவள்ளூர் சிட்டி எந்த அளவுக்கான இனிமேல் வரப்போற விஷயங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸா இருக்கட்டும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வரப்போகுது, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல ஏதாவது வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த சிட்டி எந்த அளவுக்கான டெவலப்மெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப திருவள்ளூர்ல என்ன பிரைஸ் டீடைல் போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டவுன் பஸ் ஸ்டாண்டு பிளஸ் ரயில்வே ஜங்ஷன் இங்க பக்கத்துல எடுத்துக்கிட்டு பேசணும் அப்படின்னா 3000ல இருந்து ஒரு 4000 வரையும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருந்தது. இப்ப ஆஃப்டர் மெட்ரோ ஃபேஸ் 2 கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, இந்த லேண்ட் ரேட்டோட இன்க்ரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, 5500ல இருந்து ஒரு 7500 வரையும் கண்டிப்பா இந்த இடங்கள்ல அதிகமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதே அவுட்டர் திருவள்ளூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழூரா இருக்கட்டும், வேப்பம்பட்டா இருக்கட்டும், அதுக்கடுத்து தாந்துரையா இருக்கட்டும், இங்கெல்லாம் பிரைஸ் ரேட் என்ன போயிட்டு இருக்குது அப்படின்னா 2000ல இருந்து 3000 போயிட்டு இருக்குது. இதே நீங்க மெட்ரோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா 4000ல இருந்து 5500 வரையும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டை பொறுத்தவரை கிரவுண்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா 10 to 15 lakhs வரை போயிட்டு இருக்கிற இந்த லேண்டு, இதே வந்து மெட்ரோ கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு அப்படின்னா 20ல இருந்து 25 வரையும் லேக்ஸ்ல போறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது.
சரி, அப்போ வந்து இவ்வளவும் பார்த்தாச்சு. திருவள்ளூர் சேஃபான ஏரியாவா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னா ரொம்ப ரொம்ப சேஃபான ஏரியா திருவள்ளூர் தாங்க. ஏன்னா மெட்ரோ வருது அப்படின்னாலே ரேட் ஏறுது. மெட்ரோ இன்ன வரையும் வரல அப்படின்னா கம்பல்சரி ரேட் ஏறியே ஆகணும். ஆனால் இப்போ இன்னைக்கு 1000, 2000, 3000K அங்கே லேண்டு கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய சீப்பஸ்டான ப்ரைஸில் நம்மளால் வாங்க முடியும் ஒரு ஸ்கொயர் ஃபீட். அப்படி வாங்கி நம்ம ஒரு லேண்டை சேஃப்டி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் மெட்ரோ எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் வந்து சிட்டி ஒரு பிரமிப்பாக்குனதுக்கப்புறம் அந்த காஸ்ட் எந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். 1000ல் முதலீடு பண்ணால் லட்சத்திலையும், லட்சத்தில் முதலீடு பண்ணால் கோடியிலையும் மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு திருவள்ளூர் சிட்டி அமைச்சு கொடுத்துருக்குது. இதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் எந்த இடத்த வாங்கினீங்கனாலும் அந்த இடம் சேஃபா அப்படின்னு ஒரு லீகல் ஒப்பீனியன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்க போகிற பிளாட்டாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும், இது ஃப்ளட் ஜோன் ஏரியாவில் வருதா அப்படிங்கிறத திரும்ப ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு இடமோ வீடோ வாங்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பணம் மட்டும் பத்தாதுங்க, அறிவும் தேவை. அந்த அறிவை இந்த லேண்ட் டீல்ஸ் சேனல் வாயிலாக நாங்கள் நிறைய கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருவள்ளூரில் வாங்குறதுக்கு எல்லா விதமான ஸ்டெப் எடுக்கக்கூடிய மக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இல்லை வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை வேற ஏதாவது இன் டீட்டெயில் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க, தாராளமாக பேசலாம். ஸோ அறிவை பெருக்கிக்கிட்டு முதலீட்டை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். நன்றி.